திரையில் அரங்கேற்றியும் திருமாலுக்கு பெருமை சூட்டியும் கந்தன் கருணையை கூட்டியும் நவராத்திரியின் பெருமையை உயர்த்தியும் சரஸ்வதி சபதம் போட்டதால் வா ராஜா வா என அழைத்து ராஜராஜ சோழனையும் நம் கண்முன் காட்டியும் தில்லானா மோகனாம்பாளை ரஷ்ய நாட்டிற்கு தத்து பிள்ளையாக கொடுத்தும் 1952 முதல் 1977 முடிய 25 ஆண்டுகளில் ஏறத்தாழ 50 திரைப்படங்களை வழங்கிய தமிழ் திரையுலகின் திருவருட்செல்வர் இவர் என பாராட்டும் அருமையை கொண்டிருந்த புன்னகை மாறாத அருட்செல்வர் இயக்குனர் திரு AP நாகராஜன் அவர்களது அன்பு புதல்வர் இவர். ஸ்மைல் என்னும் ஆங்கில சொல்லுக்கு புன்னகை என்கின்ற ஒரு பொருள் இருக்கிறது. அந்த புன்னகையை பற்றி சான்றோர்கள் சொன்னார்கள், இந்த உலகில் குறைந்த செலவில் அதிகப்படியாக விற்பனை செய்யப்படும் பொருள் ஒன்று உண்டு என்றால் அது புன்னகை ஒன்றுதான் என்று சொல்லி அந்த ஸ்மைல் என்பதற்கு விளக்கம் சொன்னார்கள். எஸ் என்பது செல், எம் என்பது மோர், ஐ என்பது இன்கரிங், எல் என்பது லெஸ், இ என்பது எக்ஸ்பெண்டிச்சர். செல், மோர், இன்கரிங், லெஸ், எக்ஸ்பெண்டிச்சர் ஆகிய வார்த்தைகளின் முதல் எழுத்துக்கள் இணைந்து ஸ்மைல் என்னும் சொல்லானது என்று உரைப்பாடு உண்டு. அந்த ஸ்மைல் நிறுவனம் இவரின் தொட்டிற்கான அடையாளமானது. ஆம், செல்ஃப்லெஸ் மூவ்மெண்ட் இம்ப்ரூவிங் லைஃப் எவரிவேர் என்கிற மகத்தான சொற்களின் முதல் எழுத்துக்களில் இவர் புன்னகையோடு அமைந்திருந்ததால் அந்த ஸ்மைல் என்கின்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம். புகழ்மிக்க சென்னை பல்கலைக்கழகத்தில் பயின்று வணிகவியலில் பட்டம் பெற்றிருக்கிறார். Started his business life as a young age of 16 by managing a dubbing theatre and a recording studio. Managed post-production unit for the film industry, which would hire cinematographic equipments, recording studios, etc. He is a property developer, including hotels for the last 20 years. He is a global property investor. He has traveled widely for more than 50 countries. His hobbies are fitness, adventure sports, including skydiving, scuba, parasailing, jet ski, zipline, etc. மற்றும் இசை. The Chennai Street Pages என்கின்ற சென்னையை அடையாளம் காட்டுகின்ற அந்த வரைபடத்தினை முதலாக அரசினுடைய ஒப்புதலோடு வெளியிட்ட சிறப்புக்குரியவர். தத்துவம் மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றை பற்றிய புத்தகங்களையும் எழுதியுள்ள சிறந்த எழுத்தாளர். ஆன்மீகத்தை பற்றியும் தத்துவத்தை பற்றியும் பல்வேறு உரைகளையும் பல நாடுகளில் நிகழ்த்தியிருக்கிறார். He has been interviewed by Mr. Mark Thompson, a specialist who interviews global leaders including Bill Clinton, Bill Gates and MNC CEOs. புகழ்மிக்க பில் கிளின்டன், பில் கேட்ஸ் மற்றும் மல்டிநேஷனல் கம்பெனிஸுடைய உயர்ந்த அதிகாரிகளை எல்லாம் நேர்முக தேர்வு கண்ட மார்க் தாம்சன் இவரையும் நேர்முக தேர்வு கண்டு நம்முடைய தமிழ் மண்ணுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். மற்றும் he conducts interactive discussion with research scholars at Stanford University, California, United States of America. ஐகேர் மருத்துவமனைக்கு நன்கொடை, திருக்கோவில்களுக்கு நன்கொடை என புன்னகையோடு அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கிறது இவருடைய ஸ்மைல் நிறுவனம். முத்தாய்ப்பாக வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களுக்கும் இந்த கிளப்புடைய 30 விழாவாக வருகை தந்திருக்கும் பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், நண்பர்கள், குழந்தைகள் உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கிளப் குடும்ப சார்பாகவும் நமது ஸ்மைல் குடும்ப சார்பாகவும் முதற்கண் நன்றிகளை வணக்கத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிளப் இன்னைக்கு விழாவில் நான்
நெகிழ்ச்சியாக உள்ளது. ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்னமும் இதே போல ஒரு ஆண்டு விழாவில் நான் கலந்துருக்கேன். அப்பவே ரொம்ப பெருமையா இருந்தது. அற்புதமான ஒரு ஃபவுண்டேஷனை போட்டிருக்காங்க. அது அழகாக வளர்ந்து வருவதை பார்க்கறதுக்கு இன்னும் ரொம்ப நிறைவாக இருக்கு. அரங்கம் நிறைந்த இந்த பெரிய குடும்பம் ஏராளமான நற்காரியங்களை செஞ்சு வரீங்க. இதற்கெல்லாம் முழு பொறுப்பேற்று தலைமை காரணமாக முழு காரணமாக இருக்கிற என்னுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் பெருமைக்கும் உரிய அண்ணன் சபாபதி அவர்களுக்கு நம்ம எல்லா சார்பிலையும் வணக்கத்தை ஒரு டயலாக் வருங்க. தர்மியா நாகேஷ் வந்து நக்கினர் அவர் அப்பா கிட்ட சொல்றாரு, போல 2 பேர் இருந்தா வேணாம், எனக்கு ஒருத்தரே இருந்தா போதும், குலம் ஒரு படம் முடிந்தால் மன்னர் சொல்லுங்க. நான் அந்த நல்ல விஷயத்துக்கு உங்களுக்கு சொல்றேன். உங்களை போல நிறைய பேர் இருந்தா ரொம்ப நல்லது. நீங்க தனியாக அவங்க சேர்த்து சாதிச்சு அற்புதமான படை, அற்புதமான படை. பிரேக்கர்ஸ் கிளப் அப்படின்னு எல்லா மனசுலையும் என்ன தோணும், ட்ரெக்கிங் போறாங்க. அது அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லது, ஹெல்த் ஃபிட்னஸ் ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப முக்கியம். சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு, நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் தேக ஆரோக்கியம் ரொம்ப உதவியானது. நமக்கு ஆரோக்கியமே இல்லைன்னா தெற்கு இல்லைன்னா மற்ற காரியங்கள் செய்யறதுக்கே சோர்வடைஞ்சு போயிருக்கும். ஆனா இந்த ஃபிட்னஸ்ல அந்த ஃபிட்னஸோட மட்டும் நிறுத்தாமல், தன்னகத்தோடு மட்டும் நிறுத்தாமல், அதை ஒரு பெரிய குடும்பமாக வரை வர வச்சு இன்றைய காலகட்டத்தில் விஞ்ஞான முன்னேற்றங்கள் நிறைய இருக்கிற அதே சமயத்துல விஞ்ஞான விஷயங்கள் சிலது குறைஞ்சு போறதும் நம்ம பார்த்துட்டு குடும்பங்களே பிரித்து கொண்டு வரும்போது ஒரு பெரிய மாபெரும் குடும்பத்தை உருவாக்கும் நற்பணியில் ஈடுபட்டிருக்கவங்க எல்லாருக்கும் அந்த சமுதாய நலம் கருதி மீண்டும் ஒரு முறையை நன்றியை தெரிவிக்கிறார்கள். இந்த ஃபிட்னஸ் அந்த ஃபிட்னஸோட மட்டும் இருக்காம ஏராளமான நற்பணிகளை நீங்க செஞ்சுட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆறுதலாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. தையல் பேஷண்ட் நீங்க தான் இருக்கிறீங்க, ஆனா பெருமையை எப்படினாலும் செய்றீங்க. இதுக்கு ஒரு பழைய சம்பவம் எனக்கு ஞாபகமா இருக்கு. அந்த காலத்துல திரு நாகேஷ் அவர்களோ திரு பாலாஜி அவர்களோ ஒரு ஷூட்டிங் காரணமா நாங்கள் போயிட்டு இருப்பாங்க சென்னை வெளியே. அப்ப காலையில் ஷூட்டிங், அவங்க அவசரமா காட்டில் போயிருக்கப்ப ரேடியோ தண்ணி குறைவா போச்சு. அதனால இன்ஜின் ஹீட் ஆகி வண்டி நின்றுச்சு. சென்னை வெளியே கொஞ்சம் தூரத்தில் நின்றுச்சு. இறங்கி பார்த்துருக்காங்க, ஷூட்டிங் லேட் ஆகுது, சீக்கிரம் போய் சேரணும்னு. பக்கத்தில் பார்த்தா ஒரு சின்ன ஓலை குடிசை வந்து இருக்குது. சரி, அந்த குடிசைக்குள்ள போனா அங்க கண் கூட தெரியாத ஒரு வயசான ஒரு பாட்டி உட்காந்துருக்காங்க. இவங்க 2 பேரும் அந்த மட்டும் போய்